இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் சதுரங்களோட எண்ணிக்கை அவதானிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் கட்டத்தை நாங்களே பார்க்க போறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவது பிரிவுல நாங்க அவதானிக்கக்கூடிய சதுரங்களோட எண்ணிக்கையை இன்றைக்கு நாங்க பார்ப்போம். அதுக்கு நாங்க 1, 2, 3, 4, 5 சொல்லி நாங்க பார்க்கறதுக்கு விட ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்குது. அதாவது 1, 2, அதாவது ஒன்றினுடைய வர்க்கம், அதாவது ஒன்று அந்த இடத்தையே அதாவது இருக்கிறது. ரெண்டின் வர்க்கம், ஒன்றின் வர்க்கம் 1, ரெண்டின் வர்க்கம் 4. ஆகவே இதில் அவதானிக்கக்கூடிய முக்கோணங்கள் 5. நாங்க முதலாக பார்க்கலாம் 1, 2, 3, 4 பெரிய சதுரத்தை சேர்க்க மாட்டேன் 5. அதை நாங்க ஈஸியா நாங்க பார்க்கிறது 5. இந்த குறைவான சதுரங்கள் இருக்க கூட நாங்க பார்க்கிறது, நாங்க எண்ணி பார்க்கிறது ஈஸி. எங்களுக்கு அதிகளவான சதுரங்கள் வரக்குள்ள அந்த வினாக்களை நாங்கள் சந்திக்கிற போது நாங்கள் இப்படியான மெதட்டை நாங்க செய்கிற போது நாங்க இலகுவாக அந்த வினாக்களுக்காக விடையெடுத்து கொள்ளுது. அதே போல பிள்ளைகள் இரண்டாவது இந்த பகுதியில அவதானிக்கக்கூடிய சதுரங்களோட எண்ணிக்கையை நாங்கள் பார்த்தோம் சொன்னா இதே மாதிரி 2, 3 போடலாம். எங்களுக்கு நீண்ட பக்கத்திலேயும் சமனான சதுரங்கள் இருக்க வேண்டும், அகல பக்கத்திலேயும் சமனான சதுரங்கள் இருக்கிற பட்சத்தில்தான் நாங்க இந்த முறையை நாங்க படுத்தி விடையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நீள பக்கத்திலேயும் 3 சதுரங்கள் இருக்குது, அகல பக்கத்திலேயும் 3 சதுரங்கள் இருக்கு. அப்ப நாங்க இதுல இந்த உண்மையிலேயே அவதானிக்கக்கூடிய முக்கோணங்களை எண்ணிக்கை யாது என்ற வினாவுக்கு நாங்க பார்ப்போம். எப்படி விடையெடுக்கலாம்? 1, ஒன்றின் வர்க்கம், 2 வர்க்கம், 3 வர்க்கம். 1 தர 1, 1, 2 தர 2, 3 தர 3, 9. ஆகவே இந்த முடிவினை அவதானிக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கை அடுத்த 3வது உரிமையில பாருங்க. இதுல எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த வினாக்களுக்கும் இந்த வினாக்களுக்கும் வேறுபாடு இருக்கு. இங்க பாருங்க, நீள பக்கத்துல எங்களுக்கு 4 சதுரங்கள், அகல பக்கத்துல எங்களுக்கு 3 சதுரங்கள் இருக்கு. அது நாங்க பார்க்கலாம். இப்படி வார சந்தர்ப்பத்துல இந்த மெதட்டை நாங்க பயன்படுத்த முடியும். இதுக்கு நாங்க இன்னொரு மெதட்டை நாங்க பயன்படுத்தலாம். 1, 2, 3, 4 4 இலக்கம் வர வேண்டும். அதே போல அகல பக்கத்திலேயும் 2, 3 என்று நாங்கள் இலக்கம் கொடுத்து நாங்கள் முடிவுக்கான இதில் அவதானிக்கக்கூடிய சதுரங்களை விடைகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக 4 இந்த 4 இந்த 3 பெருக்க வேண்டும். 4 தரம் இந்த 3 இந்த 2 பெருக்கலாம். 3 தர 2. இந்த 2 இந்த 1 நாங்கள் பெருக்கலாம். 2 தர 1. சோ 4, 12, 2, 2, 2. ஆகவே இது உருவிலே அவதானிக்கக்கூடிய சதுரங்கள் எண்ணிக்கை 8, 10, 1. ஆகவே இந்த சதுரத்திலே அவதானிக்கக்கூடிய இந்த உருவினுடைய அவதானிக்கக்கூடிய சிறிய சதுரங்களுடைய எண்ணிக்கை நாங்க பார்க்கணும் 20. பாருங்க பிள்ளைகள், நாங்க இதுக்கான ஒரு ஷார்ட் கட்டை தான் நாங்க இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். சதுரங்கள்ல நாம இந்த உருவக்குழுக்கள்ல எவ்வாறு அந்த சதுரங்களை நாம இலகுவாக அவதானிக்கலாம் என்பதற்கான ஷார்ட் கட் நாங்க சொல்லியிருக்கோம். மற்றும் ஒரு